Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இந்த எல்எல்பி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி காலேஜ்லாம் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு சில அப்டேட் வந்து வந்திருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனவங்க வந்து காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஜாயின் பண்ணி அட்மிஷன் போடும்போது ரீஅலாட்மெண்ட்டுக்கும் வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது எனக்கு என்னுடைய வீட்டிலேருந்து என்னுடைய காலேஜுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, நான் வந்து இங்கே தங்கிலாம் என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சம் ரீசனால் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நேற்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே காலேஜ் வந்து ஓப்பனிங்கில் தான் இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் வந்து தீபாவளி முடிஞ்ச மறுநாள் வந்து லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால நேற்றுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே தான் இருக்கணும் அப்படிங்கிற வந்து கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்து நேற்று காலேஜ் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. நேற்று ஈவினிங் வந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா காலேஜ்லையுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ், அஃபிலியேட்டட் லா கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரீஅலாட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து அப்டேட் ஆகிருக்குது. அதாவது உங்களுடைய நெகட்டிவ் பிளேஸ் வந்து மதுரையாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த பற்றைப்பெரும்புத்தூர் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சீட் வந்து திருப்பி உங்களுக்கு நீங்கள் மதுரைக்கு கேட்டிருந்தீங்கன்னா மதுரைக்கே உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகிருக்குது. அந்த அலாட் ஆனதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப்டர் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து சென்ட் பண்ணதான் பற்றைப்பெரும்புத்தூர் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அமைச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி ஜிஓ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி, அதாவது வந்து ரீஅலாட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே கிடையாது, சரியான கம்யூனிட்டி சரியான மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட்டுமே வந்து பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 44 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் உங்களால் வந்து பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், பூமிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது, அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அவங்களுடைய ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேல்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த காலேஜுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த காலேஜ் இந்த இடத்துல வந்து வந்திருக்குது, சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து வரும். உங்கள் காலேஜில் நீங்கள் எந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி அட்மிஷன் போட்டிங்களோ அந்த காலேஜுடைய பிரின்சிபலை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ரீஅலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய நெகட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை, ஆனால் உங்களுக்கு சென்னையில் காலேஜுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் பிரின்சிபாலே டேரெக்டாக வந்து மதுரையில் இருக்கக்கூடிய லா காலேஜஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக அமுச்சு வச்சிருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜிலும் கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் வந்து வந்திருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நேரடியாக போயிட்டு விசிட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தான் மெயின். அவங்க வந்து கால் பண்ணுறாங்களே இல்லையோ நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ரீஅலாட்மெண்ட்டு எனக்கு வந்து வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் போயிட்டு சார் இந்த மாதிரி அலாட்மெண்ட் வந்து எனக்கு வந்திருக்குது, நான் என்னைக்கு காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே வாலண்டியராக போயிட்டு கேட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரீஅலாட்மெண்ட் பண்ணியும் எனக்கு கேட்ட காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரீஅலாட்மெண்ட் உங்களுக்கு கிடச்சி இல்லையா, அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் தான் நீங்கள் வாங்க முடியும். அது இப்போ உடனேலாம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. நீங்கள் 1 இயர் வரைக்கும் இந்த காலேஜில் தான் படிச்சே ஆகணும். அப்படி இந்த 1 இயர் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து பிடிச்சிருக்கோ, எந்த ஊர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஊரில் போய்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அங்கே காலேஜில் போய்ட்டு ரெகுலராக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஅலாட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக அந்த காலேஜோட பிரின்சிபல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு எந்த காலேஜ் ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருக்கோ அங்கேயே வந்து அமுச்சு வச்சிருவாங்க, சரிங்களா? அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து
அட்மிஷனை போட்டுருவாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து அந்த அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த 1300 நீங்கள் பே பண்ணீங்க இல்லையா? பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1300 எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 800 சம்திங் நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு அட்மிஷனை போட்டுற வேண்டி தான். போட்டு நீங்கள் ரெகுலராக எப்பயும் போல் காலேஜ் எங்கே போனீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கான ஸ்டடியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். எனிவே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் பேசிகிட்டு இருந்தீங்க நம்ம குரூப்லையும் சரி, என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நேற்றுக்கு வந்துருச்சு. ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி இன்னமும் எனக்கு வரல ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் எனக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபால்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அதுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? இது வந்து யூனிவர்சிட்டிக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. நீங்கள் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ் பிரின்சிபாலில் போயிட்டு தான் கேட்கணும். சார் இந்த மாதிரி நான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன், ஆனால் எனக்கு வந்து வரல. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம்லாம் வந்திருக்கு, ஆனால் என்னோட நேம் வந்து வரல. இது வந்து அடுத்தடுத்து வருமா இல்லை வந்து இதோட ஸ்டாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டி அந்த காலேஜோடைய பிரின்சிபால் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் இருந்து சரி இல்லை மற்றபடி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இது ரிலேட்டடாக ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.